அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஜும்மா நாளுக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு, ஒரு பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற எந்த கிழமையை பற்றியும் குரானில் சிறப்பாக இப்படி சொல்லலை. ஜும்மா நாளை பற்றி அதிகமாக சொல்கிறான். எந்த ஒரு நாளிலையும் வியாபாரத்தை விட்டுடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா வியாபாரம் செய்ய சொல்லி தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை விட வேண்டிய நாள் தான் ஜும்மா நாள். அதாவது பாங்கு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். பாங்கு கொடுத்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வியாபாரம் செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். வேறு எந்த நாட்கள்லையும் இப்படி சொல்லவே இல்லை. ஜும்மா நாளில் மட்டும்தான் இந்த ஒரு சட்டம் இருக்குது. அவ்வளவு சிறப்பான ஒரு நாள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து விடலாம். அப்படிப்பட்ட அந்த ஜும்மா நாளில் ஓதுவதற்கு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட துவாக்கள் இருக்குது. அதாவது 3 துவாக்களை நாம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வரணும். அதில் முதலாவது ஸலவாத், 2வது தௌபாவிற்கான துவாக்கள், 3வது பொதுவான துவாக்கள். இப்போ முதல் இடத்துல ஸலவாத் இருக்குது. அப்போது ஸலவாத் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துவா சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எந்த ஒரு துவாவிற்கும் உடனுக்குடன் பலன் கிடைக்குதா சொல்லிட்டு தெரியாது. ஸலவாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக பலன் தருகின்றான். நீங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். அதோடு இல்லாமல் நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்ற விஷயம் இது. அதாவது நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன், மலக்குமார்களும் சொல்கிறாங்க சொல்லிட்டு அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் யாரை பற்றியும் இப்படி சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் ஸலவாத் சொல்வதாக சொல்கின்றான். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம். ஸலவாத் சொல்கிறதால இன்னொரு சிறப்பும் நமக்கு கிடைக்கின்றது. அதாவது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் மலக்குமார்களால் கொண்டு செல்லப்படுகின்றது. யாருக்கிட்ட? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அதுவும் என்ன சொல்லுவாங்களா? இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள் உங்கள் பேரில் ஸலவாத் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் மலக்குமார்கள் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றி நாம் ஒன்று ஹதீஸ் மூலமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்முடைய விஷயம் ஒன்று அவருக்கு போய் தெரிஞ்சால் கூட இது மிகப்பெரிய விஷயம்தான். நாம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் அவங்க கிட்ட தெரிவிக்கப்படுகின்றது. இதுவே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்பை பெற்று தரக்கூடிய விஷயம் இது. அதனால அதிகமாக நீங்க ஸலவாத் சொல்லுங்க. டெய்லியும் சொல்லுங்க. குறிப்பா ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமான முறையில் ஸலவாத் சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் சொல்ல போறேன். இந்த ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஸலவாத்துன் துன்ஜினா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி, எவ்வளவோ மன கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி, இந்த ஸலவாத்தை நீங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உடனுக்குடன் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஆலிம்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆலிம்கள் கற்றுத்தந்த ஸலவாத் இது. ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்க, பெரிய ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேற வேண்டி இருக்குன்னா இந்த ஒரு ஸலவாத்தை ஒரு 1000 முறை ஓதி உடனுக்குடனே நீங்கள் துவா செய்யும் போது அந்த 1000 முறை ஓதுறதுக்கு முன்னாடியே பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓதுங்க. 1000 முறை ஓத முடியாவிட்டாலும் ஒரு 100 முறை ஓதுங்க. இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு 11 முறை சொல்லிட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 33 முறையாக அதிகரிச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா 100 முறை சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரித்து ஓதலாம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 11 முறை சொல்லிட்டு ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஸலவாத்து. வறுமையில் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தீராத நோயுள்ளவர்கள் இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நோய் நீங்கி நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். எப்படிப்பட்ட தேவையும் நிறைவேறும். அதாவது ஏதாவது நீங்கள் கல்யாணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, நல்ல துணை வேண்டி நீங்கள் காத்துட்ருக்கீங்க, நல்ல ஒரு வேலை வேண்டி காத்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல, வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி எந்த தேவை இருந்தாலும் சரி நியத்து வச்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இதனுடைய தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அப்போமே தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு ஸலவாத் சொல்லிட்டு. தமிழ் அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ்,
எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் பொழிந்து அருள் புரிவாயாக. எப்படிப்பட்ட ஸலவாத் என்றால், அதன் மூலமாக நாங்கள் ஈடேற்றம் பெற வேண்டும், நாங்கள் விடுதலை அடைய வேண்டும், அனைத்து விதமான ஆபத்துக்களை விட்டும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் நாங்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். அந்த ஸலவாத்தை கொண்டு எங்களுக்கு பூர்த்தியாக வேண்டும், எங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஸலவாத்தை எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழிந்து அருள் புரிவாயாக. மேலும் அந்த ஸலவாத்தை கொண்டு யா அல்லாஹ் நீ எங்களை சுத்தப்படுத்துவாயாக, எங்களை அனைத்து விதமான பாவங்களை விட்டும் சுத்தப்படுத்துவாயாக. மேலும் யா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை கொண்டு எங்களை உயர்வு பெற செய்வாயாக, உன்னுடைய இடத்திலேயே உயர்ந்த அந்தஸ்துகளை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக. மேலும் அந்த ஸலவாத்தை கொண்டு எங்களை அடைய செய்வாயாக. இந்த உலகத்தில் வாழும் தருணத்திலும் மேலும் மௌத்தாகிய பிறகும் அனைத்து நலவுகளிலும் மிக உயர்ந்த இடத்தில் எங்களை நீ அடைய செய்வாயாக. திட்டமாக அனைத்து பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றாய். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுறோம், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க சொல்லி கேட்குறோம். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு ஸலவாத் இது. கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆரம்பத்தில் நீங்கள் ஓதும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் ஓதிட்டு வந்தால் ஈஸியாக பார்க்காம ஓதிடலாம். இன்றைக்கி நான் வழக்கம் போல் 3 முறை நான் ஓதுறேன். நீங்கள் 3 முறையோடு நிறுத்திடாதீங்க, குறைஞ்சது ஒரு 11 முறையாவது ஓத ஆரம்பிங்க. இன்றைக்கி ஜும்மாவில் இந்த நேரத்தில் ஒரு 11 முறை ஓதிக்கிங்க. ஜும்மா அசர் தொழுதுட்டு ஒரு 11 முறை ஓதி துவா செய்யுங்க. இன்ஷால்லா உங்களுடைய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும். முதல் ஜும்மா இன்னைக்கு, மாதம் பிறந்துட்டு முதல் ஜும்மா இன்னைக்கு இந்த ஒரு ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிங்க. இன்ஷால்லா எல்லா முசீபத்துகளும் உங்கள் வீட்டை விட்டு விலகிடும். இப்போ நான் ஓத ஆரம்பிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத் وتقضيلنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأحوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. இப்போ 3 முறை ஓதும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு 11 முறை ஓதுனா நல்லா தெளிவாக அழகாக உங்களால் ஓத முடியும். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு 11 முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதுங்க. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு 11 முறை சொல்லிட்டு ஓத ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி ஓத ஓத இன்ஷால்லா உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓதும்போது இன்ஷால்லா உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட முசீபத் இருந்தாலும் எல்லாமே விலகி ஓடி போயிடும். நல்ல ஒரு வசதியான
ஒரு பணவரத்து வர ஆரம்பிக்கும். நோய் நீங்கும், கடன் நீங்கும், எல்லா முசீபத்தும் நீங்கும். அந்த அளவுக்கு சிறந்த செலவாத். பொதுவாக செலவாத் நாம் நார்மலாக ஓதும் போதே நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட செலவாத்தை ஓதும்போது இன்னும் அதிக பலன் கிடைக்கும். அதனால அவசியம் ஓதிக்கிங்க. ஓதி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்க. மற்றவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.